அப்படி இல்ல சார். நான் எதையும் புதுசா சேர்த்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது சார். இருக்கிறது என்ன விட்டுட்டு போகாம இருந்தா போதும் தான் சார் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். ஏன்னா அப்படிப்பட்ட அந்த லாபஸ்தானத்தின் மீது இப்ப குரு பார்க்கறதுனால, கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றம் வரும். எண்ணி பார்த்து செலவு பண்ண காலங்கள் போய், இனிமேல் அள்ளி பார்த்து செலவு பண்ணக்கூடிய சூழல்களை கும்பராசிக்கு கடவுள் ஏற்படுத்துவார். அதே மாதிரி மூத்த சகோதர வழிகள்ல இருந்து வந்த மனக்கசப்புகளும், கருத்து வேறுபாடுகளும் மறையும். ரொம்ப 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 முக்கியமான விஷயமா நான் பார்க்கப்படக்கூடியது, ஏற்கனவே கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில சனியும், ஜென்மத்தில ராகுவும் இருப்பது என்பது உண்மைய சொல்லணும்னா, ஒரு சரியான ஒரு நேரமாக சொல்ல முடியாது. ஏன்னா, ஜென்மத்தில் எப்பொழுதெல்லாம் ராசியோடு ராகு சேருகிறதோ, அப்பொழுதெல்லாம் சந்திர கிரகண தோஷம் ஒரு ஜாதகனுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி சனி ஜென்ம சனியா நடந்துட்டு இருக்கும் காலகட்டங்கள்ல, உடல் ரீதியா, மன ரீதியான சிக்கல்கள் ஏற்படும். ஸோ, கும்பராசிக்காரர்களை கேட்டா தெரியும். 1000 சனி பகவான் நல்லவரு, சொந்த வீடு, அவர் சூப்பரா இருப்பாரு, நல்லது செய்வாருன்னு சொன்னா, உங்க மனசாட்சிக்கு தெரியும் இந்த 5 வருஷத்துல நீங்க எவ்வளவு சித்திரவதைப்பட்டீங்க. அதுலயும் இந்த 3 வருட காலம் என்பது கும்பராசிக்காரர்கள் சொல்லி அழறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா ஓன்னு கத்திருப்பீங்க. அவ்வளவு வேதனை மனசுக்குள்ள இருந்துச்சு. சார் எல்லாம் இருந்துச்சுங்க. அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, அறுசுவையோட சாப்பாடு இருந்துச்சு சார். படுத்து தூங்குற சுகம் கிடையாது சார். கஞ்சி குடிச்சிட்டு படுக்கிற நிம்மதி இல்ல. ஏன்டா வீட்டுக்கு போறோம்? எதுக்கு வேலைக்கு போறோம்? எதுக்காக வாழறோம்? யாருக்கு வாழறோம்? இப்படிப்பட்ட எண்ணங்களோட தான் கும்பராசி வாழ்ந்துட்டு இருந்தீங்க. படுத்துட்டா நேரம் ஃபுல்லா சிந்தனை தான்.